ஹாய், ஹலோ. வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் வெண்டைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுந்து, ஜீரகம் அது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் லேயராக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க. பாருங்கள், வெங்காயம் ரொம்ப வணங்க வேணாம், லைட்டாக வணங்கினா போதும் வெங்காயம். அப்புறம் அது கூடயே வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவும் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் உப்பு. அவ்வளோதான். இது எண்ணெயிலே நல்லா வணங்கணும். இது வணங்கிட்டு இருக்கட்டும். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, மிக்சி ஜாரில் தக்காளி, புளிப்பில்லாத தக்காளி ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக பெரு சோம்பு அது போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தயிர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். தண்ணி ஊற்றாதீங்க. தக்காளி தயிர் போட்டுக்கனால அதுலேயும் நல்லா மையாக அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து குழம்பு பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்து போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மசாலாவை அது கூட ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற தேவையான அளவு தண்ணி, நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறேன், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதான். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்து கூட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.